1000 வருஷ பழமையான சுயம்புவா உருவான லட்சுமி நரசிம்மர் கோயில் நம்ம சேலம் மாவட்டத்துல இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவு பேருக்கு தெரியும்? சேலம் மாவட்டம் நங்கவலியில இருக்க லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு தான் நாம இன்னைக்கு வந்திருக்கோம். தமிழ்நாட்டுல இருக்க முக்கிய வைணவ திருத்தலமா கருதப்படுற இந்த கோயில் சுயம்புவா உருவானதா சொல்றாங்க. இந்த கோயில் 75 அடி ராஜகோபுரத்தோட மிக பிரம்மாண்டமா காட்சியளிக்குது. இந்த கோயில்ல ஒரு சின்ன சாலிகிராம கல் தான் மூலவரா கருதப்படுது. இந்த கல் சுயம்புவா உருவானதா சொல்றாங்க. விஷ்ணுவோட இன்னொரு அவதாரமான நரசிம்மர் இங்க மூலவரா இருக்கிறது மட்டும் இல்லாம இல்லையே இன்னொரு சிவன் கோயிலும் இருக்கு. அதனாலேயே இந்த கோயிலுக்கு சோமேஸ்வரர் கோயில்னு பேர் வந்திருக்கு. சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து இருக்கிற ஒரு சில கோயில்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த கோயில் சைவ மற்றும் வைணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாவும் இருக்கு. காடா இருந்த இந்த ஊருக்கு தெலுங்கு தேசத்துல இருந்து மக்கள் பஞ்சம் புழைக்கிறதுக்காக வந்தப்போ கூடவே மாடுகளையும் ஒரு கூடையில தயிர் பால்ல கொண்டு வந்ததா சொல்றாங்க. அப்போ இந்த பகுதியை கடக்கும் போது ஒரு சாலிகிராம கல் அந்த பெண்ணோட கூடையில வந்ததாகவும் ஆரம் தாங்க முடியாம அந்த கூடையை இறக்கி வச்சு அந்த பெண் பார்த்தப்போ உள்ள ஒரு கல் இருந்ததாகவும் சொல்றாங்க. அந்த பெண் என்ன கல்லுன்னு தெரியாம தூக்கி போட்டுட்டாங்களாம். கொஞ்சம் தூரம் நடந்து போனவனே மறுபடியும் அந்த கல் அந்த கூடைக்கே வந்திருக்கு. அப்புறம் அந்த பெண் அந்த கல் அங்க இருக்க குளத்தை தூக்கி எரிஞ்சதாவும் கொஞ்ச நாள் கழிச்சு ஊர் மக்களோட கனவுல வந்த நரசிம்மர் அங்க நான் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த குளத்தை போய் தேடி பார்த்தப்போ ஒரு சாலிகிராம கல் கிடைச்சிருக்கு. அப்புறம் அந்த கல்ல அங்கேயே வச்சு வழிபாடு நடத்திட்டு வந்திருக்காங்க. இப்ப அந்த கல்லு தான் இந்த கோயிலா மாறி இருக்கு. நாங்க தேடின வரைக்கும் இதுதான் இந்த கோயிலோட வரலாறு. இந்த வரலாறு எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த கோயில் ஒரு பிரசித்தி பெற்ற தலமாவே இருக்கு. இந்த கோயில்ல போய் வழிபட்டா தோல் வியாதி, குணப்படுத்த முடியாத நோய்கள் மற்றும் குழந்தை பாக்கியம்னா கிடைக்கும்னு சொல்றாங்க. சேலம் மாவட்டத்துல இருக்க இந்த கோயிலுக்கு நீங்க போயிருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்க ஸ்மார்ட் சேலம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.